முன்னெடுப்பை எப்படி சிறப்பாக வழிநடத்த வேண்டும் முன்னேற்ற நிர்வாகிகளுக்கு ஆலோசனை. அது மட்டுமல்ல, நாளை நடக்கின்ற விடுதலை விடுதலை கருத்தரங்கம் அதுக்கு இந்திய ஜனநாயக கட்சி சார்பா நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதுக்கு அந்த கூட்டத்திற்கு இந்திய ஜனநாயக கட்சி நம்மளுடைய கட்சி சுற்றினர் வரைவர்கள் கலந்துக்கிறாங்க. அதை எப்படி கொண்டு வந்ததை டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மும்மொழி கொள்கை குறித்து உங்களோட கட்சி நிலைப்பாடு? எங்களுடைய மும்மொழி கொள்கையை பற்றி இந்திய ஜனநாயக கட்சி ரொம்ப கிளியரா சொல்லி ஐயா வேந்தன் ஒரு மும்மொழி கொள்கை ஏதோ இப்ப வந்ததுன்றது கிடையாது. இது பல ஆண்டுகளா இருக்கு. அவங்கவுங்க படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆயிடுச்சு, தமிழ் ஆயிடுச்சு. தமிழ் நம்மளுடைய உடன்பிறந்தது, தாய்மொழி. அதை யாராலையும் பிரிக்க முடியும். அது போக மூணாவது மொழியில சில பேர் பிரெஞ்சு கற்றுக்கிறாங்க. நிறைய பேர் பிரான்ஸ் பிரெஞ்சு கற்றுக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டா ஜப்பனீஸ் கற்றுக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்தியர்கள் எதுலையுமே முன்னாடி, அதுவும் தமிழர்கள் அதுலேயும் முன்னாடி. அப்படி இருக்கிறதுனால நம்ம எந்த மொழி தேவைன்ற நம்ம அவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை. அவங்களாவே இளைஞர்களை தேடி கத்துக்கிறாங்க. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு பிரதமர் போற இடத்துக்கெல்லாம் இப்ப வரவேற்பு இருக்குன்னா நம்ம பல மொழிகளை கத்துக்கிறோம். நம்ம மொழி நம்ம யாரும் விட்டு கொடுக்கல. பட் எங்களுடைய ஆதரவு இன்னும் எத்தனை மொழிகள் முடியுமோ அத்தனை மொழிகள் கத்துக்கணும். யாரும் எதையும் திணிக்காதீங்க. திணிக்கப்படுறதாவும் நமக்கு தெரியல. அவங்க விருப்பம் போல அவங்க கத்துக்கிறாங்க. அதாவது இப்ப தமிழ்நாட்டோட கடன் 9.5 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதுக்கு திமுக சார்பில் மத்திய அரசோட கடனே 180 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னு அவங்க துணையை சொல்லியிருக்காங்க. கடனை பத்தி பேசுறதை விட இந்த கடனை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துகிறார்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்தினாங்கன்னா என்னன்னா நாடு வளரும். நமக்கு நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு தேர்தலும் ஐயா ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்க, இலவசம் தவிர்ப்போம் சொல்லுங்க. இலவசம் தவிர்ப்போம்னா என்ன அப்படின்னா, நீங்க இலவசம் வாங்க வேணாம்னு சொல்றோம். ஏன் வேண்டாம்னா, இன்னைக்கு இலவசம் மாதிரி தெரியாது, பின்னாடி நமக்கே ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீல வரி போகும். இல்லைன்னா ஒரு பால் பாக்கெட் வாங்கினீங்கன்னா பால் பாக்கெட்ல தீப்பொட்டிகள சின்ன சின்ன விஷயங்கள் விலைவாசிங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா வேலை வாய்ப்பு பெறும். அந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இந்த கடனை வாங்குறது இன்னைக்கு எல்லா தனியார் கூட கடன் வாங்குறேன். வாங்காம இன்னைக்கு நாடு நடத்த முடியாது. முன்னேற்றம் கடன் வாங்காம இருக்காருன்னு இருக்கு. அது எந்த அளவுக்கு வாங்குறாங்க, இவ்வளவு தேவையா, எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நம்ம கண்டிப்பா பார்க்கணும். போட்டி போட்டுட்டு சென்ட்ரல்ல வாங்கினாங்க, ஸ்டேட்ல வாங்கினாங்க, எதுக்குன்னு வாங்கினதெல்லாம் காலியா போச்சுன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல போல வருங்காலத்தில் எப்படி கடை கிடைக்கும்? சீமானோட கேஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப உச்சநீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க. இப்ப விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான சூழ்நிலையில உச்ச நீதிமன்றத்துல இருக்கிறத நம்ம பேசக்கூடாது இல்ல, தடை விதிச்சுட்டாங்க. இன்னைக்கு தடை விதிச்சு இது பண்ணியிருக்காங்க. இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அவரு சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களோட கருத்து என்ன? இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இது ஒரு பெரிய இதா போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இது அவர் தனிப்பட்ட பிரச்சனைங்க. அதை நம்ம அரசியல்ல ஓட்டு தான் முடிவு பண்ணுது. நம்ம அதுல போய் கருத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு. இது தேவையற்ற கருத்து. அப்படி அவர் என்ன செஞ்சிருந்தாலும் செய்யலனாலும் இது எடுக்க வேண்டியது இல்லைன்னு என்னுடைய கருத்துங்க. ஏன்னா தனிப்பட்டது அவங்க போறதுக்கும் அவங்களுக்கும் அந்த 3 பேருக்குள்ள பிரச்சனை. இதை இதுக்கு ஒரு டிபேட், இதுக்கு ஒரு டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்ற என்னுடைய பர்சனல். சார், அந்த கல்வி விவசாயிகளுக்கு தமிழக அரசு எந்த மாதிரி ஆதரவு தரணும்னு நினைக்கிறேன்? உலகம் பூராவுமே விவசாயிகள் தான் இந்த மாதிரி வைன் எடுத்துக்கங்க, பிராண்டி எடுத்துக்கங்க, விஸ்கி எடுத்துக்கங்க, விவசாயிகளுக்கு பெனிஃபிட் ஆகுற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதை வெளிநாட்டுக்கு வித்தா